அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த முதியோர்களுக்கான விசேட அறிவிப்பு. பெண் வைத்தியர் படுகொலையை மறைக்க பயங்கர திட்டம். கொழும்பில் பரபரப்பை ஏற்படுத்திய மனித தலை. காட்டுஜானை தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமான பலி. இலங்கையர்கள் தொடர்பில் அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். EPF, ETF நிதிகளை வைத்து அரசாங்கம் மேற்கொள்ளும் ரகசிய திட்டம். விழிப்புடன் இருக்கவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. நள்ளிரவில் ஏற்பட்ட கடும் மோதல், அரசியல் கட்சியொன்றில் முக்கிய உறுப்பினர் கொலை. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை தொடர்பில் வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த முதியோர்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படும் மாதாந்த முதியோர் உதவித் தொகையை தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் பெற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது. இந்த நிலையில் குறித்த சிரேஷ்ட பிரஜைகளுக்காக விசேட அடையாள அட்டை வழங்கும் திட்டம் ஒன்றை அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டமானது கிராமிய வளர்ச்சி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் கீழ் உள்ள தேசிய முதியோர் செயலகம், ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் மற்றும் பதிவாளர் நாயகம் திணைக்களம் ஆகியவற்றுடன் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. தற்போது 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட தகுதியுள்ள முதியவர்களுக்கு மாதந்தோறும் 5000 ரூபாய் உதவித்தொகையை அரசாங்கம் வழங்கி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் சுமார் 10 லட்சம் பயனாளிகள் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியுள்ளவர்களில் சுமார் 76,716 பேர் தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தினால் இந்த உதவித்தொகையை பெற முடியாதிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வாகவே இந்த விசேட திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் தேசிய முதியோர் செயலகம் அறிவுறுத்தல்களை விடுத்துள்ளது. தேசிய அடையாள அட்டை இல்லாததால் உதவித்தொகை பெற முடியாதவர்கள் உடனடியாக தமது கிராம உத்தியோகத்தர், சமூக வலுவூட்டல் உத்தியோகத்தர் அல்லது முதியோர் உரிமைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தரை தொடர்பு கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெல்தனிய பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் பல்வேறு தகவல்களை வாக்குமூலமாக வழங்கியுள்ளார். கனடாவிற்கு செல்லும் கனவுக்காக தன்னிடமிருந்த அனைத்தையும் தியாகம் செய்த அம்பாறை மருத்துவமனையில் இயன்முறை மருத்துவராக பணியாற்றிய ரத்நாயக்கே பாத்ரானகே தர்ஷனி என்ற இளம்பெண் நுவரெலியாவில் உள்ள ஒரு தங்கும் விடுதி அறையில் போலி மென்பொருள் பொறியியலாளராக தனது காதலனால் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டுள்ளார். கொலைக்கு பிறகு ஆதாரங்களை முற்றிலுமாக அழிப்பதற்காக குறித்த பெண்ணின் உடலை குண்டசாலைக்கு கொண்டு சென்ற பலேகல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகில் உள்ள சுடுகாட்டில் எரிப்பதற்கு சந்தேக நபர் திட்டமிட்டுள்ளார். ஆனால் கடைசி நிமிடத்தில் அந்த திட்டம் தோல்வியடைந்ததால் சந்தேக நபர் உடலுடன் இருந்த காரை தெல்தனிய மருத்துவமனை வாகன நிறுத்தமிடத்தில் விட்டு சென்றுள்ளார். வெளிநாடு செல்லும் பெரும் நம்பிக்கையுடன் தனது காதலனுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்து அவரது வேண்டுகோளுக்கு இணங்கி மருத்துவமனை வேலையிலிருந்து பதவி விலகிய தர்ஷனி ஏமாற்றப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் அவரது குடும்பத்தினரையும் ஏமாற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. படுகொலை செய்துவிட்டு சந்தேக நபர் லுடுகம் மெஹரவில் உள்ள தனது அண்ணனின் வீட்டில் வசிக்கும் சகோதரியை தொலைபேசியில் அழைத்து தர்ஷனியுடன் கனடா செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்ததாக கூறியுள்ளார். கொலை குற்றத்தை மூடி மறைக்கவும் சந்தேக நபரையும் அவரது மற்ற காதலியையும் மறைத்து வைக்கவும் உதவியது தெரியவந்ததை அடுத்து குண்டசாலை பிரதேச சபையை சேர்ந்த ஒரு குப்பை லொரி ஓட்டுநர் மற்றும் குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியில் பணியாற்றிய ஒரு தலைமை போலீஸ் ஆய்வாளர் ஆகியோரும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். களனி நுங்கமுகட பகுதியில் தேரர்கள் தங்கும் மடாலயத்தின் வாசலுக்கு முன்பாக மனித தலையொன்று கொண்டு வந்து வைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் குறித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். குறித்த மடாலயத்தில் வசிக்கும் ஒரு பௌத்த தேரரை விரட்டியடிக்கும் நோக்கத்துடன் நேற்று முன்தினம் இவ்வாறு செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது. குறித்த தேரர் 26ஆம் திகதி அனுராதபுரத்தில் நிகழ்ச்சியொன்றிற்காக சென்று திரும்பிய போது வாசலுக்கு முன்பாக மனித தலை இருப்பதை அவதானித்து பேலியகொட தலைமையக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதன்படி அவ்விடத்தை பாதுகாப்பதற்காக போலீஸ் அதிகாரிகள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மனித தலையை போலீஸ் காவலில் எடுத்த பின்பு அந்த தேரர் மடாலயத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மடாலயத்தில் முன்பு வசித்து வந்த தேரர் காலமான பிறகு குறித்த தேரர் 2024 முதல் அங்கு பணியாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
அவரை விரட்டி அடிக்கும் நோக்கத்துடன் அதே பகுதியில் உள்ள மற்றொரு தேரர் மனித தலையை வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. சம்பவம் நடந்ததாக கூறப்படும் 26ஆம் தேதி காலையில் அந்த தேரர் முச்சக்கர வண்டியில் குறித்த இடத்திற்கு வந்து ரகசியமாக திரும்பி செல்வதை அப்பகுதி மக்கள் பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் குறித்து பேலியகுட தலைமையக போலீசார் விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளனர். அனுராதபுரம் மாவட்டம் மிகிந்தலை பிரதேசத்தில் காட்டு யானை ஒன்று தாக்கியதில் 2 பிள்ளைகளின் தந்தையொருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. மிகிந்தலை பிரதேசத்தை சேர்ந்த குறித்த 40 வயதுடைய குடும்பஸ்தர் நேற்று அதிகாலை தனது வழமையான நாளாந்த தேவை நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். இதன்போது கிராம பகுதிக்குள் ஊடுருவியிருந்த காட்டு யானை ஒன்றுடன் அவர் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் எதிர்கொள்ள நேர்ந்தது. இதனை அடுத்து சினம் கொண்ட காட்டு யானை அவரை துரத்தி பயங்கரமான முறையில் தாக்கியுள்ளது. யானையின் மிக கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளான அவர் கடுமையான உடல் காயங்களுக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சம்பவம் குறித்து அறிந்த போலீசாரும் வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் சம்பவ இடத்திற்கு விரைந்து உயிரிழந்தவரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் தற்போதைய மக்கள் தொகையில் ஒவ்வொரு 50 பேரில் ஒருவர் போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையாகியுள்ள புள்ளி விபரத்தை மகளிர் சிறுவர் விவகாரம் மற்றும் மனிதவள வலுவூட்டல் அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உத்தியோகபூர்வமாக வெளிப்படுத்தியுள்ளார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு புனர்வாழ்வு பணியகத்தினால் கொழும்பில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த முழுநாடும் ஒன்றாக என்ற தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் கலந்து கொண்டதன் பின்பு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விவரங்களை வெளியிட்டார். இது தொடர்பில் அமைச்சர் மேலும் உரையாற்றுகையில், இன்று நமது நாட்டில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மிக மோசமான முறையில் போதைப் பொருளுக்கு இரையாகி வருகின்றனர். இதன் நேரடி விளைவாக இந்நாட்டின் ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தாய்மார்களும் பெண்களும் சொல்லனா துயரங்களுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகியுள்ளனர். குடும்ப கட்டமைப்புகள் சீர்குலைந்து பிள்ளைகளின் கல்வி முற்றாக பாதிக்கப்பட்டு அவர்களின் எதிர்கால வாழ்க்கையை இருண்டு போகும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த மாபெரும் பேரழிவில் இருந்து எமது தாய்நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஒட்டுமொத்த சமூகத்தினதும் பாரிய கூட்டு முயற்சி அவசியமாகும். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக சமீப காலமாக பாதுகாப்பு தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அதிரடி கைதுகளின் மூலம் அரசியல் பின்னணிகளுக்கும் போதைப்பொருள் குற்றங்களுக்கும் இடையே நிலவி வரும் மிக நெருக்கமான கள்ள தொடர்புகள் வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஊழியர்களின் சேமலாப நிதி மற்றும் ஊழியர்களின் நம்பிக்கை நிதி ஆகியவற்றை ஒன்றிணைக்க முயற்சிப்பதாக முன்னணி சோசலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விரு நிதிகளையும் ஒன்றிணைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதென்றும் இது ஊழியர்களுக்கு சொந்தமான நிதிகளை கொள்ளையடிக்கும் முயற்சியின் ஒரு பகுதி என்றும் குறித்த கட்சித் தலைவர் குமார் குணரத்னம் சுட்டிக்காட்டியுள்ளார். அண்மையில் நடந்த ஒரு கலந்துரையாடலின் போது இந்த நாட்டின் உழைக்கும் மக்கள் பல ஆண்டுகளாக அனுபவித்து வரும் மகத்தான நிதி பாதுகாப்பு கடுமையான அபாயத்தில் உள்ளது என்பது கட்சி தலைமையின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த 2 நிதிகளும் 2 வெவ்வேறு நோக்கங்களுக்காக பராமரிக்கப்படுகின்றன. அவற்றை ஒன்றிணைப்பதன் மூலம் ஊழியர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் இணக்கப்படும் என்று முன்னணி சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் பொபுது ஜாயகொட கூறுகின்றார். இந்த நிதிகளை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கத்தையும் தனியார் துறையையும் இணைக்கும் ஒரு சிறப்பு வழிமுறையை அரசாங்கம் முன்மொழிந்துள்ளது. இதை அவர் கோழிக்கூண்டை நரியிடம் ஒப்படைப்பதற்கு சமம் என குறிப்பிட்டுள்ளார். பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 11 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நாளை காலை வரை நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காங்கேசந்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடல் பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும் கடல் பகுதிகள் கொந்தளிப்பாக மாறக்கூடும் என்றும் எச்சரித்துள்ளது. மேலும் ஸ்லாபத்திலிருந்து கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை கடலோர வழியாக கடல் மட்டம் சுமார் 2 தொடக்கம் 3 மீட்டர் வரை உயர வாய்ப்புள்ளது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கடற்தொழில் மற்றும் கடல் சமூகத்தினர் இதுகுறித்து விழிப்புடன் இருக்குமாறும் எதிர்கால அறிவிப்புகளை கவனிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
ஹம்பாந்தோட்டை வீரகெட்டிய பகுதியில் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்ட இளைஞர் அரசியல் கட்சியொன்றில் முக்கிய பதவி வகித்து வந்துள்ளமை தெரியவந்துள்ளது. கொலை செய்யப்பட்ட இளைஞர் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினராகவும் ஹம்பாந்தோட்டை மாவட்ட இளைஞர் அணியின் ஊடக செயலாளராகவும் பணியாற்றி வந்துள்ளார். நேற்று இரவு மதுவிருந்தின் போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார். ஹக்குருவெலவை சேர்ந்த 30 வயதுடைய லஹிரு சுபுன் சிந்தகா என்ற இளைஞரே உயிரிழந்துள்ளார். இவர் கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் வீரகெட்டிய பிரதேச சபையில் போட்டியிட்டுள்ளார். இவர் களமெட்டிய மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தில் மேலாண்மை உதவியாளராகவும் பணியாற்றி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் வடகிழக்கு பகுதியில் உள்ள இவதே மாகாணத்தின் கடற்கரை பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கமானது இன்று ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளது. இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி ஏற்படும் அபாயம் எதுவும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் 40 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாக அந்த மையம் மேலும் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் லச்சினோஹே நகரம் மற்றும் புடாய் நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக உணரப்பட்டன. ஜப்பானின் நில அதிர்வு அளவுகோலில் இது -5 பதிவாகியுள்ளது. டோக்கியோ உள்ளிட்ட சுற்றியுள்ள பல பகுதிகளில் லேசான அதிர்வுகள் அறியப்பட்டன. கடந்த ஜூன் 25 அன்று இதே இவதே கடற்கரை பகுதியில் ரிக்டர் அளவில் 6 என்ற மிக தீவிரமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே தற்போதைய நிலநடுக்கமும் ஏற்பட்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலைப்பாங்கான இடங்களில் பாறை சரிவுகள் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.